வணக்கம். இன்னைக்கு வந்து டிப்ளமோ ஸ்கேல். இந்த டிப்ளமோ ஸ்கேல் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். இதனுடைய பதிவு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஸ்கேல் வந்து நம்ம உருவாக்கி இருக்கிறது. அதாவது இன்ச் ஸ்டெப்பில் பார்த்தோம்னா 1 இன்ச்சு இருக்குது இல்லைங்களா? இந்த 1 இன்ச்சுக்கு இதில் வந்து இந்த ஸ்கேலில் வந்து 2 இன்ச்சு இருக்கும். அளவு வந்து மாறும். இப்போ நீங்கள் நோட்டில் தான் டிராஃப்ட் போடுறதுக்கு இந்த ஸ்கேல் உதவும். எப்படின்னா, இப்போது 20 இன்ச்சு வரையணும் அப்படின்னா இந்த ஸ்கேலை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இந்த ஸ்கேல் பயன்படுத்தணும்னா 10 இன்ச்சு மட்டும்தான் வரைய முடியும். அதே போல் இப்போ சுடி, பேண்ட் இதெல்லாம் நம்ம வரையணும் அப்படின்னா இந்த டிஜிட்டல் ஸ்கேலை வந்து நீங்கள் பயன்படுத்திக்க முடியும். ஸோ அப்போ இந்த ஸ்கேல் பார்த்தோம்னா இந்த சைடில் 1 இன்ச்சுக்கு 4 இன்ச்சு உட்காரும். ஸோ அதுதான் இந்த டிப்ளமோ ஸ்கேலுடைய ஸ்பெஷாலிட்டி. இப்போ இதில் வந்து 40 இன்ச்சு வரைக்குமே இந்த ஸ்கேலில் நம்ம பயன்படுத்த முடியும். இப்போ நீங்கள் வந்து புதுசாக பழகிறவங்களா இருந்தால் இந்த ஸ்கேலை பயன்படுத்தி டிராஃப்ட் நிறைய போட்டு பார்க்கலாம். நீங்கள் எந்த அளவுக்கு டிராஃப்ட் போடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய லைஃப்பில் இது பயனுள்ளதாக இருக்கும். யாரெல்லாம் வந்து டிராஃப்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அவங்க தான் வெற்றி அடைய முடியும். நீங்கள் கிளாத்தில் எவ்வளோ தூரம் வந்து ப்ராக்டிஸ் பண்ண முடியும்? கிளாத்தில் வந்து எவ்வளோ வாங்கி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண முடியும்? ஆனால் ஒரு நோட்டு வாங்கிட்டோம்னா இதில் நிறைய டிராயிங் போட்டு நமக்கு தேவையான வடிவங்களை நம்ம கொடுத்து நம்ம டிராயிங்கில் ப்ராக்டிஸ் பண்ண முடியும். அதுக்காக தான் இந்த ஸ்கேல் வந்து நம்ம பயன்படுத்துகிறோம். ஓகேங்களா? இன்றைக்கி நார்மலாக வந்து ஒரு சுடி எப்படி போடணும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து நார்மல் சுடி உயரம் 36 இன்ச்சு உயரம், ஷோல்டர் வந்து 15, மார்பு சுற்றளவு 36, மிடில் 37, இடுப்பு 32, சீட் அளவு 38, ஆம்கோல் 8, பேக் நெக்கு ஒரு 6, ஃப்ரண்ட் நெக் வந்து 5.5 இன்ச். ஸோ இந்த அளவுகளுக்கு தான் இப்போ வந்து நம்ம ஒரு டிராஃப்ட் போட போகிறோம். ஃபஸ்ட்டு பாட்டமில் வந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுக்கலாம். மடித்து தைக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சில் நம்ம எவ்வளோ மடித்து தைக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கணும். இப்போ உயரம் மார்க் பண்ணிக்கலாம். 36 இன்ச்சு உயரம் ப்ளஸ் ஒரு 1/2 இன்ச்சு ஸ்டிச்சிங் ஆகும். ஸோ இந்த மாதிரி எளிமையாக நீங்கள் டிராஃப்ட் பண்ணுறதுக்கு இது வந்து உபயோகமாக இருக்கும். ஸோ இப்போ இதை வந்து நம்ம கிளாத்தில் போட்டு ப்ராக்டிஸ் பண்ண முடியாதுல்ல. கிளாத்தில் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணும்போது நமக்கு நிறைய செலவுகள் அதிகமாகும். ஸோ அதுக்காக தான் நம்ம கிளாத்தில் இல்லாமல் இந்த மாதிரி சார்ட்டோ இல்லைன்னா நோட் புக்கில் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோம். ஷோல்டர் வந்து 15 2 பிடிச்சிருந்தோம்னா 7.5. ஸோ 7.5 இன்ச்சு நம்ம இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கிறோம். பேக்கில் வந்து நெக்கு 6 இன்ச்சு. அப்போது பேக் நெக்கு நம்ம எவ்வளோ வைக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், 1 இன்ச்சுக்கு 1/4 இன்ச்சு கணக்கில் மைனஸ் பண்ணுறோம். அப்போ 6க்கு 1.5 இன்ச்சு மைனஸ். இப்போ மீதி வந்து 6 இன்ச்சு இருக்குது. அந்த 6 இன்ச்சு அப்படியே நம்ம இறக்கம் வச்சுக்கிறோம். இது வந்து செஸ்ட் லைன்.
மேலே வந்து 6 இன்ச் இருக்குது. அதே 6 இன்ச்சு ப்ளஸ் ஒரு 1/4 இன்ச்சு நம்ம எக்ஸஸாக கொடுத்து இந்த ஆம்காலுடைய எடுத்துக்கிறோம். சின்ன ஷோல்டர் நார்மல் பாடிக்கு வந்து ஒரு 2.5 இன்ச்சு 2.25 இன்ச்சு வரைக்கும் இருக்கணும். நான் 2.5 இன்ச்சு கொடுக்குறேன். ப்ளஸ் ஒரு 3/4 இன்ச்சு, இப்போ 3.25 இன்ச்சு. மீதி இருக்குது இங்கே 2.5 இன்ச்சு இருக்குது. மீதி வந்து இந்த இடத்துல 2.25 இருக்குது. 6ல் 3.25 போயிடுச்சுன்னா 6ல் 3.25 போயிடுச்சுன்னா அப்போ மீதி வந்து இந்த 2.25. இந்த 2.25ஓட 1/4 இன்ச்சு சேர்த்து 6 இன்ச்சுக்கு எடுத்துக்கிறோம். கழுத்து நமக்கு எப்படி வேணுமோ அப்படி வச்சுக்கிறோம். ஸோ ஃப்ரண்ட் நெக்கு 5.5 1/4 இன்ச்சு மைனஸ். ஸோ அதே போல் ஃப்ரண்ட் நெக்கும் நமக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஏதாவது டிசைன் வேணும்னாலும் பண்ணிக்கலாம். ஸோ ஆம்கோலுடைய ஷேப் வரையணும். அதே நேரத்தில் மார்பு சுற்றளவு 36 4 டிவைட் பண்ணிக்கணும். 9 ப்ளஸ் ஈஸ் அலவன்ஸ் ஒரு 3/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்துக்கணும். அப்போ டோட்டலாக 9.25 1/2 இன்ச்சு தையலுக்காக எடுத்துக்கிறோம். இப்போ ஆம்கோலுடைய அளவு 6 6ல் பாதி 3 1/4 இன்ச்சு கீழே ஆம்கோல் ஷேப்பு இந்த மாதிரி எடுத்துக்கிறோம். ஆம்கோல் 8 ஆனால் நம்ம இங்கே 3/4 இன்ச்சு ஈஸ் அலவன்ஸ் கொடுத்துருக்குறோம். அதுக்காக இந்த 3/4 இன்ச்சு சேர்ந்து வர்ற மாதிரி இருக்கும். அப்போ தான் நம்ம சுடி வந்து ஃப்ரீயாக கழட்டி போடுறதுக்கு அது இருக்கும். இங்கே பாருங்க 8 ப்ளஸ் 3/4 இன்ச்சு நமக்கு எக்ஸஸாக இருக்கும். மேலே ஸ்டிச்சிங் கழிச்சிட்டு இப்போ மிடில் செஸ்ட் வந்து 37 4 டிவைட் பண்ணும்போது 9.25 ப்ளஸ் 1 இன்ச்சு நம்ம கீழே எடுத்துக்கிறோம். அடுத்தது இடுப்பளவு எடுக்கணும். இடுப்பளவு நம்ம நேரடி அளவு எடுக்கும் போதே நம்ம எடுத்திருந்தோம்னா அப்போ மேலே ஷோல்டர்லேருந்து உயரம் வந்து ஒரு 13 இன்ச்சு வச்சிருக்கிறோம் அப்படின்னா அந்த 13 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கணும். சீட் அளவு எடுத்திருந்தோம்னா அந்த சீட் அளவு ஒரு வேலை நேரடியாக இருக்கணும். ஷோல்டர்லேருந்து சீட் வரைக்கும் ஒரு 19 இன்ச்சு 20 இன்ச்சு என்ன எடுக்கிறீங்களோ அந்த அளவு நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இடுப்பளவுக்கு நான் 13 இன்ச்சு மேலே ஸ்டிச்சிங் கழிச்சிட்டு 13 இன்ச்சு மார்க் பண்ணுறேன். ப்ளஸ்ஸு 19 இன்ச்சுக்கு எடுத்துக்கிறோம். ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம அளவுகளை மார்க் பண்ணிக்கலாம். ஸோ நோட்டில் டிராஃப்ட் போடும்போது நமக்கு ரொம்ப எளிமையாக புரியும். அதுக்காக தான் எடுக்கிறோம். இப்போ இடுப்பளவு 37 அதாவது மார்பு சுற்றளவு மார்க் பண்ணிட்டோம். மிடில் வந்து 37 4 டிவைட் பண்ணோம்னா 9.25 ப்ளஸ் வந்து ஒரு 1/2 இன்ச்சு எடுத்துக்கிறோம். இப்போ 9.25 ப்ளஸ் 1/2 இன்ச்சு அப்படின்னா 9.25. அடுத்தது இடுப்பளவு 32 4 டிவைட் பண்ணும்போது 8 ப்ளஸ்ஸு ஒரு 3/4 இன்ச்சு நம்ம எக்ஸஸாக எடுத்துக்கிறோம். ப்ளஸ் 3/4 இன்ச்சு. அதே போல் சீட்டு வந்து 38 4 டிவைட் பண்ணோம்னா 9.5 ப்ளஸ்ஸு ஒரு 1/2 இன்ச்சு நம்ம எக்ஸா எடுத்துக்கணும். 38 டிவைட் பை 4 9.5 ப்ளஸ் வந்து 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்துக்கணும். கீழே பாட்டம் வந்து மேலே டோட்டலாக அதாவது 9.5 ப்ளஸ் ஒரு 1/2 இன்ச்சு டோட்டலாக 10 இன்ச்சு இருக்குது. இந்த 10 இன்ச்சு மார்க் பண்ணிட்டு ப்ளஸ்ஸு 1 இன்ச்சு நம்ம எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறோம். சிம்பிளாக வந்து ஒரு டிராஃப்ட் எப்படி போடணும் இந்த அப்படின்றதுக்காக நான் வந்து இது போட்டு காட்டியிருக்கிறேன். இந்த மாதிரி வந்து நம்ம என்ன பண்ணலாம், அந்த ஷேப் எப்படி இருக்குதோ அதே மாதிரி நம்ம எடுத்துக்கணும். 1.5 இன்ச்சு ஸ்டிச்சிங் ஆகுது. அதே போல் இங்கேயும் அந்த 1.5 இன்ச்சு நம்ம எடுத்துக்கணும்.
ஸோ கட் பண்ணும்போது இந்த மாதிரி லைட்டாக நீங்கள் எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி பண்ணுறது கஷ்டமாக இருக்குன்னா இந்த மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கணும், நார்மலாக இருக்கும். ஸோ ஒரு நார்மல் சுடி பேட்டர்ன் போடுறது எப்படி, டிராஃப்ட் போடுறது எப்படின்னா இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போது நமக்கு லைனிங் இறங்காமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி 1/2 இன்ச்சில் இந்த மாதிரி கிராஸ் கொடுத்து. ஸோ நன்றி, வணக்கம்.